அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 4ஆம் தேதி கவுண்டிங்க்கு எல்லாரும் தயாராகிட்டோம். கண்டிப்பா இது வரைக்கும் எந்தெந்த வகையான நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கும். நாங்கள் பல முயற்சிகள் செய்து தேர்தல் அனைத்தும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் அங்கங்கே எல்லா சர்ச்சைகளுக்கும் தேர்தல் நடந்து வருது. கவுண்டிங்கும் அதே மாதிரி எந்த விதத்திலும் திமுக குளறுபடி செய்ய பல குளறுபடி செய்ய முயற்சி செய்வாங்க திமுக. அது எல்லாம் வெளி மாநிலத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. அது யார் யாருன்றது எங்கெங்க வருதுன்னு கண்டிப்பா லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா போஸ்டல் பேலட்ல நிறைய பேர் சர்வீஸ் வருது. நிறைய இடத்துல அதுக்கு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவோம் எங்கெங்க இருந்து வருதுன்னு. அது இல்லாம போஸ்டல் பேலட் முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவோம். வீடியோ ரெக்கார்டிங்க கண்டிப்பா முடிஞ்ச போது எங்களுக்கும் தரணும் கேட்டோம். அது கண்டிப்பா முடிவு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மொத்த கவுண்டிங் சென்டர்ஸ்க்கும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவினர் தேவையில்லாத தகராறுகளை செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக எங்களுக்கு தகவல் இருக்கு. அதனால கவுண்டிங் சென்டர்ஸ்ல கூடுதல் பாதுகாப்பு, அது மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு, காவல்துறை இல்லாமல் மத்திய படையை வைத்து கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அது கண்டிப்பாக கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்டல் பேலட் முக்கியமா என்னன்னா, போஸ்டல் பேலட்ல எல்லா போஸ்டல் பேலட்டையும் ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த போஸ்டல் பேலட் கடைசி 2 ரவுண்ட் இவிஎம் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் பேலட் முடிஞ்ச பிறகுதான் கடைசி 2 ரவுண்ட் முடியணும்னு கேட்டோம். ஏன்னா போஸ்டல் பேலட் நிறைய இடத்துல கடைசியில என்ன வைப்பதற்கான முயற்சிகள் நடக்குது. அது கண்டிப்பா அது கிடையாது. அது நிறைய ஆர்வங்களுக்கு இவிஎம் கடைசி 2 ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டுகள் அனைத்தும் எண்ணப்பட்டு பெற்ற பிறகுதான் கடைசி 2 ரவுண்டு போகணும்னு நாங்க கேட்கிறோம். அது கண்டிப்பா எல்லாருக்கும் நேற்று ட்ரைனிங்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் நிறைய ஆர்வக்கு அது சம்பந்தமாக ஒரு கூடுதல் தகவலாக அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பணும். கடைசி 2 ரவுண்டுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டுகள் முடிக்கப்பட வேண்டும் கேட்போம். அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணணும். எந்த இடத்திலும் எந்த குளறுபடியும் திமுகவினர் எந்த குளறுபடியும் அவங்க எந்த சூழ்ச்சியும் செய்து எந்தவித இதுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று நாங்கள் இதை கேட்டு ஒரு கடிதமாக கொடுத்திருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி கூடுதல் சிவஞானம் அவங்க 2 பேருக்கு கண்டிப்பாக செய்வதாக சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது வீடியோகிராஃபும் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டர்லயும் ஸ்கேன் பண்ணி பேரலா ஸ்கேனிங் நடக்கணும். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதுல எந்த தவறுகளும் நடந்து வரக்கூடாது. ஏன்னா போஸ்டல் ஓட்டுகள் தான் எப்பயுமே ரீகவுண்டிங் தவறுகள் நடக்கும். ஸோ அது நடக்காமல் தடுப்பதற்காக பேரலா ஸ்கேன் பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதிகபட்சமாக 3500 3800 போஸ்டல் ஓட்டுகள் ஒரு சில இடத்துல இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்றது எந்த தப்பும் இல்லை. ஒவ்வொரு போஸ்டல் ஓட்டுகள் மற்றதெல்லாம் டிஜிட்டல்ல இருக்கு. இது ஒண்ணுதான் மேனுவல் இருக்கு. ஸோ அனைத்து போஸ்டல் ஓட்டுகளும் ஸ்கேன் பண்ணப்பட்டு பேரலா அதோட ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா அது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை முழுவதும் அந்த போஸ்டல் ஓட்டுகள் எண்ணுவதை முழுவதும் வீடியோ ரெக்கார்டிங் அதுல இருக்கிற டேபிள்கள்ல தெளிவாக எண்ணப்பட்டு எந்த தவறும் நடக்காமல் இருக்கும். இதெல்லாம் கேட்போம். கண்டிப்பா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கோம்.